நாங்க இன்னைக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு துணிச்சலாக ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்துக்கள் என்றால் அவர்கள் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உட்பட. ஆக இது தவிர்க்கப்பட வேண்டும். எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தமிழர்களாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால், மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக வந்த பின்பு மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று மரியாதை செலுத்துவது தமிழர்களுக்கு, ஒரு பச்சை தமிழருக்கு தமிழர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அளிக்கப்பட்ட மரியாதை. இதில் முதலமைச்சர் அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். ஆனா அதே நேரத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு, தமிழரான அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திமுகவின் பங்கு என்ன இருந்தது என்பதை அவர் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். ஆக நவீன் பட்நாயக்கு இருந்த பெருந்தன்மை இவருக்கு இல்ல. ஏனென்றால் அங்கே அவர் மாற்றுக் கட்சியாக சேர்ந்தவராக இருந்தாலும் குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது. திமுக நேரு நேர்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கள் என்றால் 63 கோடி ரூபாய்க்கு மேலே, 634 கோடி ரூபாய்க்கு மேலே மிக மிக கடுமையாக குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். நேரு நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஏறக்குறைய 7-8 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சதுப்பு நில காடுகள் 2000 கோடி ரூபாய்க்கு மேல அங்கே ஊழல் நடந்திருக்கிறது. சதுப்பு நில காடுகளின் எல்லை தெரியலன்னு தமிழக அரசு சொல்கிறது. ஆக இதற்கெல்லாம் பொறுப்பேற்று தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும்.